அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா நீங்க தைரியமா போய் நின்று எனக்கு தேவை, எனக்கு வேணும், நீங்க எனக்கு கொடுங்க, கொடுக்கலன்னா நானே எனக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதை நீங்க போய் முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு அது கிடைக்கும். பொதுவா திரைத்துறையில பெண்கள் வர்றது வந்து ஒரு பெரிய சாதனை. ஒரு சாதனைக்கு வந்து இப்ப நீங்க வந்து படத்துல நடிச்சதே ஒரு சாதனைனாலும் தேசிய விருது பெற்றிருக்கீங்க. எவ்வளவு பெரிய சாதனையா கருதுறீங்க? எங்க அம்மா வந்து சின்ன வயசுல ஆசைப்பட்டத எங்க மூலியமா ஆசைப்பட்டது நிறைவேற்றதுக்காக எங்க சினிமா கெட்டு பண்ணாங்க. எனக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் இருந்ததுனால சினிமா துறையில நானும் அங்கே பெண் ஆகினால் இந்த இடத்துல இங்க நிக்கிறேன். சோ அவங்களோட சப்போர்ட் தான் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் 2 மணியா இருந்தாலும் 3 மணியா இருந்தாலும் ஷூட்ல வந்து நின்று கஷ்டப்பட்டு நீ சாப்பிடுமா, நீ ரெஸ்ட் எடுப்பா, நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் எங்க அப்பா கூட்டிட்டு போய் விட்டு எங்க அக்கா என் கூட வந்து ஷூட்டிங்ல இருந்து என்னோட ட்வின் சிஸ்டர் எல்லா இடத்துலயும் இந்த இடத்துல ஆடிஷன் கேட்கணும் எல்லாத்தையும் எங்க ஃபேமிலியா சப்போர்ட் பண்ணதுனாலதான் நான் இங்க நிற்பேன். அண்ட் வந்து இவங்க இவங்க எங்க அம்மா வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் எப்படி சொல்லிட்டு நாங்க படிச்ச ஸ்கூல்ல எல்லாத்தையும் கேட்காங்க. சோ அவங்களோட கஷ்டங்கள்லாம் சேர்ந்துதான் பலனா எனக்கு இந்த நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்குன்னு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தினர் வந்து வாழ்த்திருப்பாங்க. அதை விட படத்துல நடிச்ச நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வாழ்த்தினாரா, தயாரிப்பாளர் அவர் வாழ்த்தினாரா, யாரெல்லாம் வாழ்த்தினாங்க? டைரக்டர் சார் கால் பண்ணி சார் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நடிச்சிருக்கேன், இன்னும் நிறைய படங்களை பார்த்து சூஸ் பண்ண சொல்லியிருந்தாரு. அண்ட் வந்து விஜய் சேதுபதி சார் கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன், நல்லா இன்னும் நிறைய இடத்துக்கு போகும். அடுத்து என்னென்ன படம் எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க, சைன் பண்ணிருக்கீங்க? படம் இருக்கு, அனௌன்ஸ் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பெண்கள் குறிப்பா வந்து இந்த திரைத்துறைக்கு வர்றது ஒரு சவாலான விஷயம். நீங்க வந்து சாதிச்சிருக்கீங்க. எடுத்த அடுப்புலயே ஒரே படத்துல நேஷனல் அவார்டு தட்டி தூக்கிட்டீங்க. பெண்களுக்காக இனிமேலும் உங்களை போல பெண்கள் அவங்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? தைரியமா இருங்க, எதுக்கும் பயப்பட வேணாம். எல்லாமே கேட்டா மட்டும்தான் கிடைக்கும். நம்ம கேட்டாதான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம எது வேணா முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். யாருக்காகவே பயந்து யாருக்காகவே அடங்கி உங்க அப்பா இதுக்கு விட மாட்டாரு, உங்க ஹஸ்பண்ட் இதுக்கு விட மாட்டாங்க, உங்க லவ்வர் இதுக்கு விட மாட்டாங்க அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா நீங்க தைரியமா போய் நின்று எனக்கு தேவை, எனக்கு வேணும், நீங்க எனக்கு கொடுங்க, கொடுக்கலன்னா நானே எனக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதை நீங்க போய் முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு அது கிடைக்கும். சோ அதனால நீங்க முயற்சி செய்யுங்க, யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. படத்துல அப்ப ஷூட் எடுக்கும் போது அப்ப நடந்த அனுபவத்தை பத்தி சொல்ல, மறக்க முடியாத அனுபவங்கள். மறக்க முடியாத அனுபவங்கள் வந்து எனக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வந்து விஜய் சேதுபதி சார் வாங்கி கொடுத்தாரு. சின்ன சின்ன இடத்துல எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு நீ உனக்கு தோன்றத நடி, உனக்கு பிடிச்சத நான் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல ஒரு சீன் இருக்கும். பெட்ல வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ல வந்து படுத்து இந்த மாதிரி அழுவேன். சோ அப்ப வந்து அதுதான் என்னோட பெஸ்ட் சீனா வந்து எல்லாரும் அந்த சீனை நான் கரெக்டா கட் சொல்றாங்க, எல்லாருமே பயங்கர கிளாஸ் பண்றாங்க. சோ அங்கேயே நான் நேஷனல் அவார்ட் வின் பண்ணிட்டேன். சோ இது வந்து எனக்கு 2வது அவார்ட் மாதிரி. சோ அதனால அதுவே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். அங்க கூட இருந்தவங்க நடிக்கும் போதே ஒருத்தவங்க வந்து எந்த எடிட்டும் இல்லாம எந்த சாங் இல்லாம ராவா ஒருத்தவங்க வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா அதுவே நமக்கு பெரிய ஆள். அந்த நாளை நான் மறக்க மாட்டேன். மார்ச் 22, 2023 அன்னைக்குதான் வந்து விஜய் சேதுபதி சார் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாரு. எல்லாருக்கும் திறமை கிடைக்காது, எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது, நீ புரிஞ்சு நடிச்சது அழகா நடிக்கிற, இத விட்டுறாங்கன்னு சொன்னாரு. சோ அந்த விடாம நான் ஓடுறதுனாலதான் எனக்கு கிடைச்சிருக்கு நான் நம்புறேன். இனி வரும் காலங்கள்ல சாட்சனாவைய இந்த மக்கள், தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளணும், அவங்களை நம்பணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க. இப்பதான் என்னோட முதல் படம் வந்திருக்கு, முதல் படம். இந்த முதல் படத்துல நான் கத்துக்கள் நிறைய பண்ணிருப்பேன், நிறைய பண்ணிருப்பேன். எல்லாரும் எனக்கு சொல்லிருக்கீங்க, எல்லாரும் இது பண்ணிருக்கீங்க. ஏன்னா தப்பு பண்ணிக்க தப்பு பண்ணாம இல்லைன்னு சொல்றேன். இப்பதான் கத்துக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வீட்லயும் எல்லாருமே ஒரு தப்பு செய்வாங்க. உங்க வீட்டு பொண்ணா என்ன தப்பு எல்லாம் மன்னிச்சு எடுத்துட்டு என்ன நம்புங்க, இன்னும் ஒரு வாட்டி நம்புங்க. எல்லா நீங்க நம்பின எந்தையும் நான் வீணடிக்காம நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுறேன். பிக் பாஸ்ல நடிச்சீங்க, பிக் பாஸ் பிரபலங்கள்லாம் உங்களுக்கு போன் பண்ணாங்களா? எல்லாருமே கண்டிஷன்ஸ் எல்லாரும் கால் பண்ணி எல்லாருமே மெசேஜ் பண்ணி பயங்கர சந்தோஷமா இருக்கு, இன்னும் நீ நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க.